பாச ஆண்டன் ராஜான் வந்திருக்கார். அவரை நாங்கள் அன்பு நித்திய விளக்கு சார்பில் அழைப்போமா? பிரைஸ் லார்ட் பாஸ் ஆயிட்டார். மகேந்திரன் ஐயா, பிரைஸ் லார்ட் நேயர்களே. இன்றைய நாளிலே இறுதி செய்தி கொடுக்க வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய ஒப்புக்கிற பாச நீங்க வழிநடத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். தேங்க்யூ பிரதர். இன்னைக்கு நாங்கள் மனம் திரும்புதலை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, யோவான் ஸ்நானகன் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கித்தார். இயேசுவே, நீரும் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. இப்படியாக ஒவ்வொரு அப்போஸ்தலர்கள் தொடக்கம் இன்றைக்கும் மக்கள் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று இந்த கடைசி காலத்துல நாங்களும் பிரசங்கிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களுடைய இருதயங்களை மாற்றும்படியாக, மதங்களில் வாழுகிற மக்களுடைய கல்லான இருதயங்களை தசையான இருதயமாக மாற்றும்படியாக, அவர்களுடைய ஆவியை, உம்முடைய ஆவியை கொடுத்து, இயேசு அவருடைய இருதயத்துக்குள்ள வரும்பொழுது அந்த ஆவி பரிசுத்த ஆவியாக, நவமான ஆவியாக, மனதை நற்கிரிகைகள் செய்கிற ஆவியாக, உம்முடைய ஆவி ஒவ்வொருவர் மேலும் இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, மதம் மாறுவதில்லை, மனதை மாற்றிக்கொள்வதுதான் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வது, ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது, மனம் திரும்பி இம்மைக்கு பின்பு மறுமையில இயேசுவோடு கூட வாழுகிற வாழ்வு, அந்த நித்திய வாழ்வை இந்த உலகத்திலே இருக்கிற சகல விசேடமாக தமிழ் மக்கள் அனைவரும் பெற்றுக் கொள்ள வேண்டும். மதங்களுக்கூடாக இன்மைக்கு பின்பு மறுமையில் ஒரு நம்பிக்கையற்ற தன்மை மதங்களில காணப்படுகிறது. வேதாகமத்தில் மட்டும்தான் இன்மைக்கு பின்பு நமது குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து ரட்சகராக இயேசு அங்கே இருக்கிறார். அவர் மீண்டுமாக வந்து எங்களை அழைத்து செல்ல யோவான் 14ஆம் அதிகாரத்தின்படி ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு, நான் இருக்கும் இடத்துல நீங்கள் இருக்க உங்களை திரும்பமாக வந்து அழைத்து செல்கிற ரட்சகர் வரும் பொழுது ஆயத்தமாக இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் அவருடைய ராஜ்யத்தில் அவர் எங்களை அழைத்து செல்கிறவனாக இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து யோவான் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல, நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன், இயேசுவாலே அல்லாமல் ஒருவரும் பரலோகம் போக முடியாது. ஆண்டவரே, ஒவ்வொருவரும் இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அந்த பரலோக பாக்கியத்தை அடைந்து கொள்வார்களாக. துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தவனாய் உமக்கை செலுத்தி, ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுதும் நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பாருங்கள், வேதாகமத்தில சகை என்ற ஒரு மனிதனை பார்க்கிறோம். இயேசு அவனிடத்துல வரும் பொழுது அவனுடைய இருதயம் மாறுகிறது, அவனுடைய ஆவி மாறுகிறது. பாருங்கள், லூக்கா 19ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது, இயேசு எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில், ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யனுமாயிருந்த சகை எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னதாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு கட்டாத்தி மரத்தில் ஏறினான். குள்ளனாக இருந்தான், இயேசுவை பார்க்க வேண்டும். இயேசு செய்த அற்புதங்களை, அதிசயங்களை அவன் நிச்சயமாக கேட்டிருப்பான். கேட்டு அவர் எப்படியாவது பார்த்து விட வேண்டும். குள்ளமாக இருக்கிறவர்கள் பாருங்கள், எல்லாரும் மறைத்துக் கொள்வார்கள். இவன் ஞானமாக அவர் போகிற வழியில முன்னாக ஓடி ஒரு கட்டாத்தி மரத்தில் ஏறி இருந்து இயேசுவை பார்க்க, அவர் இந்த மரத்தில் இருந்து பார்க்கிறான். இவ்வளவு ஒரு அற்புதம் செய்கிறவர், அதிசயம் செய்கிறவர், இப்படியான இயேசு என் வீட்டுக்கு வர வேண்டும் என்ற ஒரு உணர்வோடுதான் அவன் பார்த்திருக்க வேண்டும். பாருங்கள், இப்படியாக இருந்த மனிதனை இயேசு அவன் நினைவை அறிகிறவராக இருக்கிறார். உங்கள் ஒவ்வொருடைய நினைவையும், உங்களுடைய வழிகளையும்
எங்களுடைய இயேசு அறிகிறவராக இருக்கிறார். பாருங்கள், அவர் எல்லாவற்றையும் அவருடைய ஆவி, அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம், சாரி, ஹீப்ரு 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் அவருடைய ஆவி எங்களுடைய நினைவுகளை, எங்களுடைய யோசனைகளை எல்லாம் அறிகிறதாக இருக்கிறது. தேவனுடைய ஆவி. பாருங்கள், இப்படியாக இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். பாருங்கள், இயேசு இன்றைக்கு இந்த உலகத்தில ஒரு ராஜா உங்களுடைய வீட்டுக்கு வருவாராக இருந்தால் பாருங்கள், அந்த இவ்வளவு சந்தோஷம் உங்களுக்கு இருக்கும். ஆனால் இன்றைக்கு நாங்கள் வாழ போகிற அந்த பரலோக தேசத்தின் ராஜா சகேயுவை அழைக்கிறார். நான் இன்றைக்கு உன்னுடைய வீட்டில் தங்க வேண்டும் என்றார். பாருங்கள், அவன் சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். பாருங்கள், மக்கள் பார்க்கிறார்கள், இவர் அந்த மனிதன் அழைத்து கொண்டு சகேயு ஒரு டேக்ஸ் கலெக்டராக, வரி வசூலிப்பவனாக, சிறிதளவு கடுமையாகத்தான் இந்த டேக்ஸ் கலெக்ட் பண்றவர்கள், வரி வசூலிப்பவர்கள் இருப்பார்கள். அவர்கள் தங்கள் தேசத்திற்காக, நாட்டிற்காக அந்த வரியை அறவிட வேண்டும் என்று சிறிதளவு கடின இறுதியோடத்தோடான் வாழ்வார்கள். ஆனால் அவன் இயேசுவனுடைய காரியங்களை அறிந்தவனாக, நானும் அவனிடத்தில் இருந்து ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுவிட வேண்டும், அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு உணர்வோடு அவரை தேடி பார்ப்பதற்காக போனான். பாருங்கள், இப்படியாக பார்க்கும் பொழுது இயேசு அவனை காண்கிறார், அவனுடைய இருதயத்தை காண்கிறார். அவன் எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் இயேசு ஒரு மனிதனுடைய இருதயத்துக்குள்ள வரும் பொழுது, இயேசு அழைக்கும் பொழுது நீங்கள் விட்டுவிடக் கூடாது. நீங்கள் அவரிடத்துல சீக்கிரமாய் அவரிடத்துல போய்விட வேண்டும். இன்றைக்கு நித்திய வெளிச்சம் சங்கம் ரேடியோ கூட அவருடைய வார்த்தைகள் வருகிறது, நான் இயேசுவை பார்க்க வேண்டும், நீங்கள் இயேசு இடத்துல வந்து விட வேண்டும். இயேசு அற்புதங்கள் அதிசயங்களை பார்த்து நீங்கள் ஜெபம் பண்ணிக்கொள்ள வேண்டும். நீர் என்னுடைய வீட்டுக்கு வாரும். நீங்கள் அவரை விட்டு விடக்கூடாது. பாருங்கள், இம்மா சீடர்கள் அவரை வருந்தி அழைத்தார்கள், எங்களுடைய வீட்டுக்கு வாரும், எங்களோடு தங்கீரும் என்று சொல்லி வருந்தி அழைத்ததன் நிமித்தம் இயேசு அப்புறம் போறவர் போல அவர்களுக்கு காண்பித்தார். ஆனால் அவர்கள் விடவில்லை. எங்களிடத்துல வாரும், எங்களோடு தங்கீரும் என்று வருந்தி அழைக்கும் பொழுதுதான் அவர் இரக்கம் உள்ளதவன், அன்புள்ளதவன், நிச்சயமாக உங்கள் வீட்டுக்கு வருவார். எங்களுடைய வீட்டுக்கு வாரும், எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும். நீங்கள் உங்களுடைய அற்புதம் கிடைக்கும் வரைக்கும் அவரை விட்டு விடக்கூடாது. தாழ்மையோடு பொறுமையோடு அவரை வருந்தி அழைத்து விட வேண்டும். இயேசு அந்த இடத்தில் வந்த போது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். பாருங்கள், சகேயு சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். அவரை கண்டு யாவரும், இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். அதை கண்ட யாவரும் பாருங்கள் இப்படியாக முறுமுறுக்கிறார்கள். சகேயுடைய இதயம் மாறுகிறது. இயேசு அவனுடைய அருகிலே போகும் பொழுது, அவருடைய வீட்டுக்குள்ள பிரவேசிப்பேன் என்ற வார்த்தை அவனிடத்துல கிடைத்த பொழுது அவனுடைய இருதயம் மாறுகிறது. அவனுடைய கடினமான இருதயம் சதியான இருதயமாக மாறுகிறது. அவனுடைய ஆவி பாருங்கள், ஒரு கம்புளான ஆவியாக மாறுகிறது, நவமான ஆவியாக. அப்பொழுது சகேயு பாருங்கள், ஒரு இருதயத்துல தான் உங்களுடைய கடினம் இருக்கும். கடினமான மனிதர்களாக இன்றைக்கு மதங்களில் வாழுகிறவர்கள், சில துரைத்தன ஆவிகளை உடையவர்கள். ஹிட்லர் கம்யூனிஸ்ட் கண்ட்ரியில பாருங்கள், அரசாட்சி செய்பவர்கள் எல்லாருக்கும் கடின இருதயம் இருக்கும். மனிதர்களை கடுங்கோல் ஆட்சியில தான் ஆளுவார்கள் பாருங்கள். ஆனால் இயேசு பாருங்கள், ஒரு சாதாரண எல்லாருக்கும் உதவி செய்கிறவராக அவரிடத்தில் வருகிற எல்லாரும் நன்மையை தான் பெற்று சென்றார்கள். ஒருவர் கூட நன்மை பெறாமல் அவரிடத்தில் போகவில்லை. இப்படி நன்மை செய்து கடைசியாக துன்பத்தை அனுபவித்தார். யாருக்காக? எனக்காக, உங்களுக்காக, நாங்கள் வாழ்வதற்காக
நாங்கள் மரிக்க வேண்டிய இடத்துல, பாவிகளாகிய நாங்கள் மரிக்க வேண்டிய இடத்துல இயேசு எங்கள் ஒவ்வொருவருக்காக அந்த சிலுவை மரணத்தை ஏற்றுக் கொண்டார். அவர் ஐஸ்வர்யவனாக இந்த உலகத்தின் சொந்தக்காரனாக இருந்தும் எங்களுக்காக அவர் அந்த சிலுவை மரணத்தை ஏற்றுக் கொண்டார். எங்களை வாழ வைக்க, எங்களுடைய குறைவுகளை நிறைவாக்க, எங்களுடைய நோய்களை அவருடைய தழும்புகளால் சுகமாக்க, இப்படியாக அவர் இந்த சிலுவை மரணத்தை ஏற்றுக் கொண்டார். இப்படியாக சகைவை பார்க்கும் பொழுது சகைவினுடைய இருதயம் மாறுகிறது. சகையின் என்று கர்த்தரை நோக்கி, பாருங்கள், ஆண்டவரே, ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவரிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன். பாருங்கள், இருதயம் ஒரு இரக்கமுள்ள இருதயமாக அவன் அந்த டாக்ஸ் கலெக்டர் உத்தியோகத்தில் இருக்கும் பொழுது அவனுடைய இருதயம் கடினமாகத்தான் இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் டாக்ஸை கலெக்ட் பண்ணித்தான் தீர வேண்டும். அவனுடைய இருதயம் ஏழைகளிடத்தில கடனை வாங்கி இருப்பான், சில ஏழைகள் சில பேர்கிட்ட. ஆனால் இயேசு அவனுடைய வாழ்வையில வந்த பொழுது, நான் நீதியாக வாழ வேண்டும், நேர்மையாக வாழ வேண்டும், என்னை நான் இன்மைக்கு பின்பு மறுமையில இயேசுவின் ராட்சியத்தில நான் வாழ வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக இயேசுவனுடைய ஆவியும் இயேசுடைய இருதயமும் அவனிடத்துல பரிமாற்றப்படுகிறது. அப்படியே இயேசு அவனுடைய இருதயத்தையும் ஆவியையும் மாற்றி ஒரு இரக்கமுள்ள ஆவியை கொடுக்கிறார். பாருங்கள், இருதயத்தை சதியான இருதயமாக மாற்றி அவன் செய்த அநியாயத்திற்கு, அநியாய சம்பாத்தியத்துக்கு எல்லாத்துக்கும் அவன் திரும்ப கொடுத்து விடுகிறேன் என்ற உணர்வை இயேசுவுக்கு காண்பிக்கும் பொழுது, பாருங்கள், இயேசு சொல்லுகிறார், இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். பாருங்கள், இன்றைக்கு நாங்கள் அன்பை இழந்திருக்கிறோம். நாங்க பிறக்கும் பொழுது பாருங்கள், மாம்சத்துல பிறக்கிறோம், இருளின் பிள்ளைகளாக தாயின் வயிற்றில பிறக்கிறோம். எங்களுடைய முதல் பெற்றோர் ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்ததன் நிமித்தம் இந்த சரீரம் வந்தது. இந்த சரீரத்தினூடாக நாங்கள் பாவ உணர்வோடு தான் நாங்கள் பிறக்கிறோம். இருளில் இருக்கிற மக்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இயேசு என்ற வெளிச்சம், பாருங்கள், 2026 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு 1ஆம் ஆண்டிலிருந்து 33 ஆண்டுகள் இந்த உலகத்துல வாழ்ந்து காட்டினார். சரித்திரபூர்வமாக 1 தொடக்கம் 33 வருடங்கள் இந்த உலகத்தில வாழ்ந்தார். அவருடைய கல்லறை என்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. மரித்து உயிர்த்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிற ஒரே ஒரு பாவம் கூட செய்யாத இயேசுதான். இயேசு அவர்தான் நாங்கள் வாழப்போகிற ராட்சியத்தில ராஜாவாக இருக்கிறார். பாருங்கள், அவர்தான் வெளிச்சமாக இருக்க போகிறார். அவருடைய ராட்சியத்துலதான் நாங்கள் வாழ போகிறோம். அவரிடத்துல நீங்கள் ஒவ்வொருவரும் வரும் பொழுது உங்களை மக்கள் நேசிப்பார்கள். இயேசுவிடத்துல வருகிற ஒவ்வொருவரும் நற்கிரிகைகளை செய்வார்கள். பாருங்கள், இயேசு நற்கிரிகைகளை செய்து மாதிரியாக காண்பித்து போனார். இயேசுவை பின்பற்றுகிற ஒவ்வொரு ஊழியக்காரனும் எவாஞ்சலிஸ்டும் நாங்கள் நன்மை செய்ய சொல்லித்தான் எங்களுக்கு இயேசு கற்று தருகிறார். பாருங்க, நாங்கள் வேதாகமத்துல பார்க்கும் பொழுது எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 26வது 27வது வசனத்துல உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து அந்த கடின இருதயத்தை எடுத்து போட்டு அவர், பாருங்க, இயேசு வரும் பொழுது நவமான இருதயத்தை ஒரு ஆபரேஷன் நடக்கிறது. பாருங்கள், இருதயத்தில வருத்தம் வந்தால் இந்த டாக்டர்ஸ் இருதய சிகிச்சை செய்வார்கள். ஆனால் இயேசு செய்கிற சிகிச்சை நவமான கடின இருதயத்தை, அந்த ஸ்டோரி கார்ட் என்று சொல்வது, பாருங்கள், கிட்லரின் கார்ட், பார்வோனின் இருதயம் கடினப்படுவது விழுந்து போவதற்காக. அந்த இருதயம் கடினமான பிரியமில்லாத இருதயத்தை நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது, நான் செய்கிறது தவறு, எனக்கு என்னை மன்னியும் என்று கேட்டு இயேசு கிறிஸ்து இடத்துல நீங்கள் இருந்த இடத்திலேயே இருந்து இயேசுவிடத்துல ஜெபம் பண்ண வேண்டும்.
பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை என்று சொல்லி நான் இன்னென்ன தவறுகளை செய்தேன், என்னை மன்னியும், என்னுடைய இருதயத்துக்குள்ள வாரும், என்னுடைய இருதயத்தை மாற்றும், எனக்கு சதையான நவமான இருதயத்தை தாரும், உம்முடைய ஆவியை தாரும், நான் நல்லவனாக வாழ என்னை மாற்றும், எனக்கு இந்த கூடாத பழக்கங்கள் இருக்கிறது, பாவ பழக்கங்கள். தாயின் வயிற்றில நாங்கள் பாவ சரீரத்தோடு பிறப்பதன் நிமித்தம் இப்படியான பழக்கங்கள் வருகிறது. இயேசு உங்களுக்கு வரும்பொழுது, உங்களுக்கு பரிசுத்த ஆவி வரும்பொழுது உங்களுடைய பாவங்கள் எல்லாம் அகன்று போகிறது. பாவ சிந்தனைகள், பாவ எண்ணங்கள் எல்லாம் அகன்று போகிறது. இசைக்கேல் 36:27 உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். அவருடைய ஆவி வரும். பாருங்கள், இந்த உலகத்தில பாவ ஆவிகள் இருக்கிறது. திருடுவது, கொல்லுவது, அழிப்பது. அந்த ஆதாமும் ஏவாளும் பாருங்கள், தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள். அந்த பாவ பிசாசினுடைய அத்தனை ஆவிகளும் இன்றைக்கு பாருங்கள், முதற் கொலையே ஆதாம் ஏவாளுடைய பிள்ளைகளில் நடக்கிறது. காயின் ஆபேலை கொல்லுகிறான். இப்படியாக நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் ஆதாம் சந்ததியாக நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு அந்த பாவ உணர்வுகளோடு, பாவ தோட்ஸோடு தான் நாங்கள் பிறக்கிறோம். நாங்கள் மறுபடியும் பிறக்கும் பொழுது, யோவான் 3 பார்க்கும் பொழுது, தாயின் வயிற்றில முதலாவது தடவை பிறக்கிறோம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று பிறக்கும் பொழுது நாங்கள் மறுபடியும் பிறக்கிறோம். எங்களுடைய இருதயம் மாற்றப்படுகிறது. பரிசுத்த ஆவி எங்களுக்கு வருகிறது. நாங்கள் இயேசுவை போல அவர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் எங்களை வேதாகமத்தை வாசிக்க வைத்து அதன்படி நடக்கவும் எங்களுக்கு கற்றுத் தருகிறார். நற்கிரிகைகளை செய்ய எங்களுக்கு கற்று தருகிறார். பாருங்கள், எப்படி சகையு மனம் திரும்பினானோ. பாருங்கள், ஒரு விபச்சார பெண், பாருங்கள் எப்படி அவள் மனம் திரும்புகிறாள் என்று. மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்துக்கு வந்த போது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். யோவான் 8:2 பார்க்கும் பொழுது, அப்பொழுது விபச்சாரத்தை கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மையுமாக பிடிப்பட்டாள். இப்படிப்பட்டவர்களை கல்லறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசே நியாய பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகின்றீர்? பாருங்கள், இயேசுவை எப்படியாவது அவர்கள் ஒரு பிள்ளையை கண்டுபிடிக்க வேண்டும் என்று பாருங்கள். அன்றைக்கு இந்த பரிசேயர், வேதபாரகர், சதுசேயர் அவருக்கு பின்பாக கேள்விகளை கேட்டு அவரை எப்படியாவது பாவத்திலே அவர் செய்கிற தவறை கண்டுபிடித்து அவரை குற்றவாளியாக மாற்றிவிட வேண்டும் என்று அவர்கள் முனைந்தார்கள். பாருங்கள், அவர்கள் அவருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் இயேசுவை குற்றம் பிடிக்கப்பட்டார்கள். இயேசு ஞானம் உள்ளவராக எல்லா நன்மைகளையும் செய்து பாருங்கள், அவர் ஞானமாக பதில் கொடுத்து வேதாகமத்தை, வார்த்தை தான் மாம்சமானது. இயேசுடைய நாங்கள் யோவான் 1 பார்க்கும் பொழுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில், இந்த வார்த்தை தேவனாக இருந்தது, வார்த்தை மாம்சமாகி இயேசுவாக இந்த உலகத்துல உதித்தார். உதித்தவர் வார்த்தையின்படிதான் வாழ்ந்து காட்டினார். பாருங்கள், வார்த்தை ஒரு தீமையும் செய்யாது. இந்த வேதாகம வார்த்தைகள் எப்பொழுதும் மனிதர்களுக்கு நன்மை செய்கிற வார்த்தைகள். அதன்படிதான் வாழ்ந்து காட்டினார். பிசாசு சோதித்த பொழுது கூட பாருங்கள், இயேசு அந்த வார்த்தையினாலதான் பதில் சாத்தானை ஜெயித்தார். பாருங்கள், இந்த வேதாகமத்தை நீங்கள் படிப்பது உங்களுடைய ஆத்துமா உணவுதான் இந்த வேதாகமம் தான் நாங்கள் இன்றைக்கு உட்படுகிறோம். பாருங்கள், இயேசு அப்பம் என்று சொல்லுகிறார், சரீர பிரகாரமான உணவை. பாருங்கள், 40 நாள் உபவாசத்தின் பின்பு பிசாசு இயேசுவை சோதிக்கிறார். இந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிடும் என்று சொல்லி இயேசுவை
சோதிக்கும் பொழுது பாருங்கள், இயேசு சொல்லுகிறார், அப்பத்தினால மாத்திரமல்ல, இந்த உணவை மட்டும் நீங்கள் தேடிக் கொண்டிருக்க கூடாது. அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வசனமும் எங்களுக்கு வாழ்வளிக்கிற வசனங்களாக இருக்கிறது. எங்களுடைய வாழ்வை திருத்துற வசனங்களாக இருக்கிறது. தீமை செய்கிற எங்களை நன்மை செய்கிற மக்களாக மாற்றுகிறது. எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருகிற வசனமாக இருக்கிறது. இன்மைக்கு பின் மறுமையில ஒரு நித்திய வாழ்வை தருகிற வசனங்கள் தான் இவை. அவர்கள் இப்படியாக அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையில் எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக் கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன். பாருங்கள், பாவம் இல்லாதவர் ஒருத்தரும் இல்லை. ரோமர் 3:23 சொல்லுகிறது, ஆதாமும் சந்ததியாகிய எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி போனோம். அந்த இடத்துல இருந்த இயேசு மட்டும்தான் ஒரு பாவம் கூட செய்யாத பரிசுத்த ஆவியினால கற்பம் தெரிந்து பரிசுத்தமாக வாழ்ந்தவர் இயேசு மட்டும்தான். அவர் மறுபடியும் தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனச்சாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தரித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரியை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரியை உண்மை குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையாக என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாது, இன்றிலிருந்து பாவம் செய்யாது. பாருங்கள், அன்றைக்கு பழைய ஏற்பாட்டிலே இப்படியான ஒரு பெண் விபச்சாரத்தை கண்டுபிடிக்கப்பட்டால் கல்லறிந்து கொன்று விட வேண்டும். பாருங்கள், அவங்க பழைய ஏற்பாட்டில ஒரு பாவம் செய்யும் பொழுது அதுக்கு ஒரு மிருகம் பலியிட வேண்டும். அந்த அந்த ஆட்டுக்குட்டி தான் இயேசு கிறிஸ்து. புதிய ஏற்பாட்டில வாழுகிற எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஆட்டுக்குட்டியாக அன்றைக்கு பஸ்காக ஆட்டுக்குட்டியாக அடிக்கப்பட்ட, பழைய ஏற்பாட்டில் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி தான் புதிய ஏற்பாடு. எங்களுக்கும் ஒவ்வொரு தமிழ் மக்களுக்கும் ஒவ்வொரு மக்களுக்கும் இயேசுவாக அந்த சிலுவையில் அடிக்கப்பட்டார். நான் செய்த பாவம் நான் அடிக்கப்பட வேண்டும். நீங்கள் ஒவ்வொருவரும் சிலுவையில் அறையப்பட வேண்டும். ஆனால் இயேசு எங்கள் எல்லாருக்காகவும் ஆதாம் சந்ததியாகி எங்கள் எல்லாருக்காகவும் அவர் தன்னுடைய மரணத்தின் அதிகாரியான சாத்தானையும் தன்னுடைய மரணத்தினால வெற்றி சிறந்தார். இப்படியாக பாருங்கள், அவளை மன்னித்து இனிமேல் பாவம் செய்யாது. பாருங்கள், மரணத்திற்கும் அவள் வாழ்விற்கும் இயேசு அந்த அந்த தானே அதை ஏற்றுக்கொண்டார். அவர் ஏற்றுக்கொண்டு அன்பை காட்டினார். பாருங்கள், ஒரு அன்பை காட்டும் பொழுது பிறரில நாங்கள் அவர்களுக்கு விரோதமாக பாவம் செய்ய மாட்டோம். பழைய ஏற்பாட்டில கற்பனைகளாக இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில தேவனை நேசிப்பது, பிறரை நேசிக்கும் பொழுது நாங்கள் பிறருக்கு விரோதமாக பாவம் செய்ய மாட்டோம். அவர்கள் அன்பு சகல பாவத்தை மூடுகிறதாக இருக்கிறது. இயேசு செய்த அன்பு, அவள் அன்றைக்கு அந்த மகள் மனம் திரும்பி வாழ்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் லூக்கா 15:11 பாருங்கள், தகப்பன் எங்களுடைய தகப்பன் தான் இயேசு. பாருங்கள், இப்படியான உவமையை சொல்லுகிறார். தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். இளைய மகன் தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு தூர தேசத்துல போய் பாவம் தகப்பனுக்கு தெரியாமல், தன்னுடைய சகோதரனுக்கு தெரியாமல் அத்தனையும் செலவழித்து விட்டு, பாருங்கள், பஞ்சம் வருகிறது. நீங்கள் பாவம் செய்யும் பொழுது உங்களுடைய சொத்துக்கள், ஒரு தகப்பன் குடிகாரனாக இருந்தால் இந்த சொத்துக்கள் எல்லாம் குடியில அழியும். பாருங்கள், அந்த குடும்பம் வேதனைப்படும். பாருங்கள், இப்படித்தான் இந்த பிசாசு குடிக்க இப்படியான பாவங்களை செய்ய வைக்கிறது. பாருங்கள், இதால நஷ்டம் தான் வருகிறது. இயேசுவிடத்துல வரும் பொழுது உங்களுடைய வருமானங்கள் சேமிப்பெடுக்கப்படும். உங்களுடைய வீட்டில் ஒரு ஆசீர்வாதம் இருக்கும், சமாதானம் இருக்கும். பாருங்கள், எல்லாவற்றையும் செலவழித்த பின்பு அந்த தேசத்தில் கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. லூக்கா 15:15 அந்த குடியானவன் அவன்
அந்த தேச குடிகளில் ஒருவரிடத்தில் போய் ஒட்டி கொண்டால் அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றி மேய்க்கும்படி அனுப்பினான். இப்படி பன்றி தவிடு கூட அவன் அவன் கொடுக்க முடியாதவனாக அந்த இடத்துல வேலை செய்கிறான். பாருங்கள், இப்படியாக அவனுக்கு புத்தி தெளிந்த போது 17வது வசனத்துல லூக்கா 15:17 அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவனின் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியால் சாகிறேன். இப்படியாக தன்னுடைய தகப்பன் வீட்டை நோக்கி பார்க்கிறான். என்னுடைய தகப்பன் வீட்டில போது எங்களுடைய அப்பா பரலோகத்து அப்பா விடத்துல எல்லாம் இருக்கிறது, நாங்கள் அவரை விட்டு இந்த பிசாசை நம்பி வந்து எங்களுடைய பணங்களை எல்லாவற்றையும் செலவழித்து விட்டேனே என்று அவன் உணர்கிறான். நான் எழுந்தேன், தகப்பனிடத்தை போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரர் அல்ல, உம்முடைய கூலிக்காரர்களில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்று சொல்லி கொண்டு பாருங்கள் போகிறார். தகப்பன் தூரத்திலே இருந்து பரலோகத்திலே இருந்து பார்க்கிறார், இந்த மகன் வரமாட்டானா, இந்த இந்து மகன் என்னிடத்துல வந்து அந்த மன்னிப்பை பெற்றுக் கொள்ள மாட்டான், அந்த முஸ்லீம் மகன், இப்படி ஒவ்வொரு மதத்திலே இருக்கிற மகனும் என்னிடத்துல மகனும் மகளும் என்னிடத்துல வந்து அந்த மன்னிப்பை பெற்றுக் கொள்ள மாட்டானா. பாருங்கள், அவருடைய சாயலாகவும் ரூபத்தின் படியும் படைக்கப்பட்டவர்களா நாங்கள் ஆதியாகமம் 1:26 வசனத்துல let us make us in our image, இயேசுவும் கடவுளும் ஒன்றாக இருந்துதான் எங்களை இமேஜில தான் 2 பேருடைய உருவம் தான் நாங்கள். நீங்கள் புறவம் 8ஆம் அதிகாரத்திலேயும் அவர் சமுத்திரத்தை வட்டணிக்கையிலும் தேவனோடு செல்ல பிள்ளையாக இருந்தவர் தான் இயேசு. பாருங்கள், அவர்களுடைய இமேஜில தான் எங்களை படைத்தவர் தேவன். தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாக பாவம் செய்தேன் என்று சொல்லி பாருங்கள், மன்னிப்பு கேட்கிறான். இப்படியாக தகப்பன் கொளுத்த கன்றை அடித்து ஒரு பாட்டி கொண்டாடுகிறார். பரலோகத்திலேயும் இந்த உலகத்தில் ஒரு பாவி மனந்திரும் பொழுது பரலோகத்தில் உள்ள தூதர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். அதே போல நாங்களும் சந்தோஷப்படுகிறோம். பல மக்கள் ரட்சிக்கப்படும் பொழுது எங்களுடைய உபத்திரவ காலம் குறைக்கப்படும். பாருங்கள், இந்த உலகத்தில முழு உலக மக்களும் மனம் திரும்பி விட்டால் உபத்திரவ காலமே இந்த உலகத்தில இருக்க முடியாது. பாருங்கள், அதற்காகத்தான் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். நாங்களும் விரும்புகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில அந்த உபத்திரவ காலத்தை தேவன் குறைக்கிற தேவனாக இருக்கிறார். இப்படியாக அவனை தன்னுடைய மகனாக பாருங்களுடைய என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். பாருங்கள், இயேசுவோடு அறையப்பட்ட 2 கள்ளரை பார்க்கும் பொழுது ஒரு கள்ளன் பாருங்கள் மனம் திரும்புகிறான், மற்றவன் அவரை இப்படி சொல்லுகிறான். அன்றைய சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகள் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களை ரட்சித்துக் கொள் என்று இயேசுவை இகழ்ந்து கொள்கிறான். மற்றவன் சொல்லுகிறான், பாருங்கள், இனி இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றை நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொன்று இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்திரளும். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடைய கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லிப்பார்கள். இப்படியாக மனம் திரும்பும் பொழுது இயேசுவிடத்தில் இவர் ஒரு குற்றம் இல்லாதவரை அவர்கள் சிலுவையில் அறைந்து விட்டார்கள். நாங்கள் நீதியின் பக்கத்திலே இருக்க வேண்டும். இயேசு எங்களுடைய இதயத்தில நீதியை பார்க்கிறார். அவருடைய நீதியின்படி இயேசு எப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பார், அதே போல நாங்களும் நீதியான மக்களின் பக்கத்துல நீதியாக வாழும் பொழுது இயேசு தன்னுடைய ஆவியை தந்து வழி நடத்துகிறவராக இருக்கிறார். நான் உங்களுக்காக ஒரு பாடலை பாடி ஜெபிக்கிறேன். என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா, இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதமே,
என் ஜனமே மனந்திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. இறுதிக்காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதமே. உன்னை நினைத்து சிலுவையிலே தாகம் தாகம் என்றார். உன்னை ரட்சிக்க பாவம் மன்னிக்க தன்னையே பலியாக்கினார். தூய ரத்தம் உனக்காக, தீய உன் வாழ்வு மாற, காயங்கள் உனக்காக, உன் நோயெல்லாம் தீர. நின் ஜனமே மறந்திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. இறுதிக்காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதமே. உனக்காக பரலோகத்தில் உறைவிடம் கட்டுகிறார். உன்னை தேடி வருகின்றார். இன்று நீ ஆயத்தமா மகனே, இன்று நீ ஆயத்தமா மகளே, இன்று நீ ஆயத்தமா. உன் பாவங்கள் போக்கிடவே சிலுவையை சுமந்தாரே. உன் ஆபங்கள் நீக்கிடவே முள்முடி தாங்கினாரே. உன் சாபங்கள் நீக்கிடவே முள்முடி தாங்கினாரே. என் ஜனமே மனந்திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. இறுதிக்காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதமே. நாம் ஆண்டவரே இந்த நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களை நீர் தொடும்படியாக பரிசுத்த ஆவியானவரே, இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்கள் அறியாமல் மதங்களில பாவத்தில சாபத்தில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, உம்முடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே, அந்த ஒரு திருடன் கடைசி நேரத்தில் மனம் திரும்பின பொழுது அவனை பரதீசில சேர்த்தீரே. ஆண்டவரே, அந்த சகை என்ற ஒரு ட்ரக்ஸ் கலெக்டரை உம்மை நோக்கி பார்க்க வந்த பொழுது நீர் அவரோடு இடைப்பட்டு அவனுக்கு அந்த இதயத்தை சதியான இதயமாக நவமான ஆவியை கொடுத்து அவனை மனம் திரும்ப பண்ணினே. ஆண்டவரே, அந்த விசார பெண் கல்லறிந்து பழைய ஏற்பாட்டின்படி கல்லறிந்து கொள்ள வேண்டிய அந்த பெண்ணுக்கு ஒரு அன்பை காட்டினே, இரக்கத்தை காட்டினே. இனிமேல் பாவம் செய்யாது. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொள்கிற ஒவ்வொரு மக்களும் நீர் ஒரு வார்த்தை சொல்லும், இனிமேல் பாவம் செய்யாதே. இன்றிலிருந்து நான் இயேசுவை ஏற்றுக் கொள்ளுகிறேன். இயேசுவே, என்னுடைய இதயத்துக்குள் வாரும் என்று கேளுங்கள். இயேசுவே, இந்த என்னிடத்தில் இருக்கிற இந்த பாவ குணங்களை எடுத்து போடும் பிசாசு சத்துரு அகன்று போ என்று இந்த என்னிடத்தில் இருக்கிற பாவ எண்ணங்கள், சாப எண்ணங்கள், தீமையான எண்ணங்கள், தீமையான பழக்க வழக்கங்கள் இயேசுவின் நாமத்தில் அகன்று போகும்படியாக கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். துரைத்தன ஆவிகள், அதிகாரி ஆவிகள், வச்சார வேசித்தன ஆவிகள், தீமையான மாம்ச கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருடத்திலே இருந்து வெளியேறும்படியாக கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். In the name of Jesus, by the name of Jesus, holy name of Jesus. இயேசுவின் நாமத்திலே தீமை செய்கிற ஆவிகள், மத ஆவிகள், துரைத்தின் ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள் அகன்று போகும்படியாக கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, ஒவ்வொருவரையும் நிரப்பும். ஒவ்வொருவரையும் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இறங்குவதாக. ஒவ்வொருவரையும் நிரப்பும். ஒருவரும் விடுபட்டு விடக்கூடாது. உம்முடைய அன்பின் அபிஷேகத்தினால நிரப்பும். ஒவ்வொருவரையும்
எவ்வளவு இரக்கமுள்ளவரப்பா, இவ்வளவு மனதுருக்கமுள்ளவரப்பா, இவ்வளவு எங்களை எல்லாம் சிலுவையில நாங்கள் மறிக்க வேண்டிய இடத்துல நீர் மறித்து எங்களை மன்னித்தது போல இந்த ஒவ்வொரு தமிழ் மக்களை நிறுத்திய விஜய் சங்கமம் ரேடியோவை கேட்டுக்கொண்டிருக்கிற மனோஜை கேட்க போகிற ஒவ்வொருவரை நீர் மன்னித்து அவருடைய பாவங்களை மன்னித்து அந்த எங்களுடைய மத சாபங்கள், எங்களுடைய சாதி மத இன சாபங்களுக்காக இல்லா நீர் முன்முடிய சுமந்தீரே என்ற உணர்வோடு அவர்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி உம்முடைய இருதயத்தை பெற்றுக் கொள்வார்களாக, உம்முடைய ஆவியை பெற்றுக் கொள்வார்களாக. ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்ளும் துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. ஒருவரையும் ஆசீர்வதியும் கூட இரும் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றாக உங்களோட வார்த்தையை தந்து என்னையும் நன்றாக ஆசீர்வதித்தீர்கள். அதே போல எனக்கு அந்த வார்த்தை இவ்வளவுக்கு எனக்கு ஆசீர்வாதமாக இருந்தது என்றால் நான் எல்லாரையும் இந்த உலகத்திலே 220 நாடுகள் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், அவர்களையும் ஆசீர்வதிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்களோட வார்த்தை எல்லாரையும் தொட்டிருக்கிறது. எல்லா மாதிரி வார்த்தைகளையும் கொடுத்து, எல்லா மாதிரி உதாரணங்களையும் கொடுத்து அவர்களை நீங்கள் தொட்டிருக்கிறீர்கள். கூட கடைசி சனிக்கிழமையில ஞாயிற்றுக்கிழமையில இருந்து இன்று வரையும் ஹோலினஸ் அண்ட் ரைச்சஸ்னஸ் பற்றி தான் பேசிக்கொண்டே இருக்கிறார் கடவுள். எல்லாரும் அவரோட சபையை அவர் ஆயத்தமாகிறபடியா உங்களை மூலமாக அதை மாதிரி தான் வந்திருக்கிறார், பேசியிருக்கிறார் என்றபடியால் தேங்க்யூ. காட் பிளஸ் யூ பாஸ்டர் ஆண்டன் ராசனா. God bless you, Sister Rajini Alangaramani. God bless you, நேயர்களே. ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். Rajani, closing please. Amen, amen. Amen. Thank you, Lord. Thank you, Lord. From the time, Lord, I gave the word, Lord, putting ourselves at the altar, Lord, even through this very program, Lord, I was tested, Lord. Lord, somehow, Lord, I had to even lay the very call and the very ministry and the very way, Lord, even the very program, Lord, that I'm entitled to, Lord. Today, Lord, was tested on my behalf, Lord. And Lord, however that testing came, Lord, I am laying it all at thy altar, Lord, personally from myself, Lord, to the team members, Lord, to the hearers, Lord, every one of us, Lord, especially, Lord, how you want it, Lord. We do not hold back anything, Lord. We lay ourselves at thy feet and at thy altar, Lord. No matter what the testing is, Lord, no matter what hindrances or barriers that come, Lord, you want our heart first, Lord. Therefore, it's our heart that you want first, that our heart, Lord Jesus, be with you, Lord, number one. Our focus is on you, Lord. We do not turn to the right or to the left, but look unto you, the author and the finisher of our faith. That is what, Lord, the very basic matter with our relationship with you, Lord. When we see you face to face, Lord, how our hearts are with you, Lord, and being accountable to you. So, Lord, we give, Lord Jesus, what you have given to us, Lord, giving our blessing back to you, Lord, laying at thy feet, Lord. We thank you, Lord, for the ministry in which you are using us, Lord. Even that doesn't come first in our lives. You come first, Lord. And that is what you have been convicting me, Lord, and testing me with. And therefore, Lord, we thank you, Father. Anything that pleases you first is what we want, Lord. Not of ourselves, not of anything that you have entrusted to us, but our heart, Lord, only pleases you and gives you first place in our lives. That is a relationship with our Lord God Almighty in holiness and in righteousness. So we thank you, Lord. Now Lord, we entrust, Lord, this program right from beginning to the end, Lord, how you came through, Lord. And even as you, Lord, spoke to me, Lord, to have Sister Grace come and give that short testimony was a blessing also, Lord, to many that were, Lord Jesus, from the Hindu faith to come and know that even at that young stage of her life to lose her husband and become a widow was your plan of salvation to come to her life and use her, Lord, with those 2 young children, Lord, was your plan, and making her a vessel of you and testify to you for your honor and for your glory. We thank you for your call and our ministry, Lord. And also we thank you, Lord, for
Sister Dolly, who came and also prayed, Lord Jesus, with a calling, Lord, you have bestowed upon her own life too, Lord. We say so much, Lord, with what you have given to us, what you have blessed us, what you have bestowed upon us, which, Lord, we rejoice over, Lord, because that's the first place we want to give to you. So we thank you, Lord, for also her blessing and her way of how you have called her, Lord, for your kingdom's sake, Lord, and for your blessings over her, Lord. Protect her and keep her and use them also, Lord, I pray. And I thank you, Lord, for Brother Mahendran, who is working alongside, Lord, for giving him much of your grace, your strength, and all that, Lord, comes only from you, the Father of lights. All the perfect gifts that come from above is from the Father of lights, it said in the word. Therefore, Lord, everything that we say, do, use, that comes out of us, Lord Jesus, let it first take honor and glory to yourself, Lord. You will not share your glory with any man. Lord, you are a jealous God in that very place, Lord. Therefore, Lord, we are so careful enough to see, Lord, not of ourselves, not of anything that comes out of us. Ourself is at the altar. Everything that you've given to us, Lord, our call, our ministry, everything, Lord Jesus, that we work, Lord, even from Sangamam to Nitya Velicham, Lord, we lay it at thy feet, at thy altar. The ministry, Lord, the teamwork that goes on, Lord, even with even as you have, I've already prayed for Brother Mahindran and his call and his ministry and his service, with your strength and grace and power over his life, Lord. We pray the same, Lord. Most of all, Lord Jesus, that came from the very basic of this ministry, Lord, the baseline of this ministry, coming, Lord, from Brother Leslie and Sister Rita, who put that very calling upon their lives and calling out, Lord Jesus, this very means for the last 25 years and 10 years into this very ministry that you have called them out, Lord, for the radio gospel to go into many nations, Lord. We thank you, Lord. Lord, do not esteem this in a light way, but give you all honor and glory, Lord, in the way only you can do it, Lord. And but we lay it at thy altar. Thank you, Father, for that, Lord, and preserve them, keep them, protect them, give them much of your grace and power and mercy, and also your witness to come through mightily and powerfully, Lord, with your power of the Holy Spirit upon their lives, I pray, and bless them and their family as well. And I thank you, Father, for the messages that went on, Lord, after my message, Lord. That was a challenging message, Lord, that I went through the very experience when I put that very call for the message to go through, to put ourselves at the altar first, even before the end of the very message, Lord. You put me through that very test I went through, Lord, and I was challenged by it, oh God. Lord, we might give a focus to the enemy and call it the enemy, but sometimes, Lord, you permit it. So we will be humble. We will be giving ourselves focus first on you and you alone, not even the very call of the ministry, but you and you alone, Lord. So we give that place to you, Lord, first in Jesus' name. I thank you, Lord, for Sister Mayala Bass, who came from Colombo, Sri Lanka, to give that very entity to come into Nitya Velicham today, Lord. Bless her. Thank you for that word you gave to her, Lord, about Mary, and in the insight you gave to her, Lord, to share. And bless her ministry, her call, and use her in Sri Lanka, Lord, in a mighty way. And I thank you, Lord, for her ministry as well. And I thank you, Lord, for bringing Pastor Jnana Prahasam once again, Lord, early hours of the morning, Lord, with the burden that he carries for souls, Lord. Keep him protected and with his mind, body, soul, and spirit, physically, mentally, emotionally, strengthen, quicken, and revive him, Lord Jesus, and use him mightily once again in your kingdom. Continue to do that, Lord, in his life, with your protection over him. I thank you for the final message, Lord, from Pastor Anton Rasan. I am, Lord. That was the final message that came through with the power of your Holy Spirit, Lord. Why and how and everything, Lord, that came to focus, Lord, at the end, oh God, that you ministered to me personally so much with your Spirit upon me, Lord, that came through that message as well, Father, right at the end, Lord, that your Holy Spirit was ministering. If it ministered to me, I know how you had been ministering to the people that were listening. That is a very baseline, Lord, how you would go into the nations, Lord, through that same Holy Spirit that ministers to me, Lord. You are the same Spirit, Lord, universally, Lord. Only one Spirit that moves, that is the power of the Holy Spirit. You have been touching and setting them free, Lord, and bringing them much of your power and salvation upon them, Father, for the harvest of souls. So I thank you for that, Lord. Thank you for blessing Pastor Anton Ratana with this message as well, and his heart for your call and your ministry and evangelism, Lord. Use him mightily, Lord. Continue to, Lord, anoint him and use him, I pray, in Jesus' name. Amen and amen.
Amen. Amen. Thank you, Sister Rajni Alangavi, for your closing prayer. நாங்க இப்ப எல்லோரும் என் ஆத்மாவை சொல்லுவோமா? எல்லோரும் மைக் ஓன் பண்ணுங்க. என் ஆத்மாவை சொல்லுவோம். டோலி மைக் ஓன் பண்ணுங்க. என் ஆத்மாவே கர்த்தரை கர்த்தரை ஸ்தோத்திரி. என் என் உள்ளமே முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை நாமத்தை ஸ்தோத்திரி. சோஸ்திரி. என் ஆத்துமாவே ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி. ஸ்தோத்திரி. அவர் அவர் செய்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே மறவாதே. மறவாதே. ஆமென். Sister Rita. Praise the Lord, Mahendranaya. Praise the Lord. Amen. 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 கர்த்தர் நல்லவர். மீண்டுமாக இன்னொரு புதிய கிழமை ஆரம்ப நாளிலும் இந்த புதிய நாளிலே இணைந்து இந்த மாலை வேளை நித்திய வெளிச்ச பல்சுவை நேரத்தை கர்த்தர் கூட இருந்து ஒவ்வொன்றையும் ஆசீர்வாதமாக வழிநடத்தி தந்தார், உதவி செய்தார். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. அதை வழிநடத்திய சகோதரன் மகேந்திரனையாவையும் சிஸ்டர் ரஞ்சினி அலங்காரமணி ஒத்தாசையாக இருந்து உற்சாகப்படுத்தி இருவரும் ஒவ்வொருவரையும் அழைத்து வார்த்தைகளுக்கூடாக, துதிகளுக்கூடாக, ஜெபங்களுக்கூடாக வழிநடத்த கர்த்தர் உதவி செய்தார். அப்படியாக வழிநடத்திய ஒவ்வொருவரையும், குடும்பங்களையும், கைட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றையும், ஊழியங்களையும், சபைகளையும் கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நல்ல நாமத்திலும் சங்கம வானொலி டீம் சார்பிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு நேர்கள் சார்பிலும் உங்களை வாழ்த்திக் கொண்டு நாங்கள் மீண்டும் நாளைய தினத்திலே வார்த்தைகளின் வெளிச்சம் நேரத்திலே நாங்கள் சந்திப்போம். கர்த்தர் தாமே ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you, Mahendranaya. God bless you, Sister Ranjini. God bless you, Sister Arundhati. God bless you, Sister Dolly. God bless you all. Amen. Amen. God bless you, Sister Arundhati. God bless you, Leslie brother. Sister Rita. God bless you, Sister Rajni Alangaramani. God bless you, Dolly. God bless you all. Amen. God bless you, Brother Mahindran. God bless you, Brother Leslie and Sister Rita. God bless you, Sister Arundhati. God bless you, Sister Dolly. God bless you all. God bless you. God bless you all. God bless you too. Sister Arundhati, பேச போறீங்களாமா? போயிட்டா. ஓகே. ஆமென். ஆமென். நாங்கள் மீண்டும் நாளைய தினத்திலே சந்திப்போம். ஆமென். தேவ சமாதானத்தோடு நாங்கள் விடை பெறுவோம். ஆமென். ஆமென். Amen. Amen.